மகா சிவராத்திரி அன்னைக்கு சதுரகிரி மலையில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஐடியாவோடு தான் சதுரகிரி மலைக்கு கிளம்புனோம். வாங்க பேசிட்டு போகலாம். நானும் என் நண்பரும் சதுரகிரி மலை அடிவாரத்தில் நிற்கிறோம். சரியாக காலையில் 7:30 மணி, அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு 7:30 மணிக்கு அங்கே நிற்கிறோம். அப்போ இருந்து கிளம்ப போகிறேன். பாருங்கள், பெரிய ஆர்ச் ஒன்று, எல்லாம் ஸ்டிக் ஒன்று கையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம், அதனால் நாங்களுமே ஒரு ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டோம். ஸ்டிக் ஒன்றும் பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, 20 ரூபா தான். எதுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும்னு வாங்கிட்டோம். பாருங்கள், இப்போ அது காங்கிரீட் ரோட்டில் போயிட்டுருக்குது. பாருங்கள், முதல்ல பார்க்குறது ஆசீர்வாத விநாயகர் கோயில். அது ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நடந்தாவே அது வந்துடுது. சுற்றிலும் பார்த்தீங்களா, மலைகள்லாம் அருமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்குறாங்க. நாங்கள் குளிக்கலை, நாங்கள் மேலே போய் குளிச்சுக்கலான்ட்டு கிளம்பி வந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. சுற்றிலும் மலை, அருமையான இடங்க, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. பாருங்கள், இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். குளிக்கவில்லை. பாருங்கள், ரைட் சைடில் ஒரு ரோடு ஒன்று போகுது. இது காங்கிரீட் ரோடு தான் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கமாக இருக்கலாம். காங்கிரீட் ரோடு தான் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கும் போல் இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம், எனக்கும் ஒன்றும் அதிகமாக தெரியாது. இப்போ போயிட்டுருக்குறோம். காங்கிரீட் ரோடு தான் போட்டுருக்குறோம். பாருங்கள், அங்கே ஒரு கோயில் ஒன்று தெரியுது. அது என்ன கோயில்னு தெரியல, அங்கே கிட்ட போய் பார்ப்போம். இது கருப்பராயன் கோயில்னு சொல்லி போட்டிருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. கருப்பராயன் கோயிலில் இங்கிருந்து கும்பிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கி மகா சிவராத்திரிங்கிறதுனால நிறையா கூட்டமாக தான் இருக்குது. நிறைய குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்க. நிறைய வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடமெல்லாம் பார்க்கும்போது ரம்மியமான இடமா இருக்குது. இங்கே மலை ஃபஸ்ட்டு நாம் மாங்கனி ஓடை அப்படிங்கிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடந்தாவே இந்த இடத்துக்கு வந்துடலாம். மாங்கனி ஓடைங்கிறது தண்ணி போயிட்டுருக்குது. பாருங்கள், நம்மளும் பார்க்குறோம். மாங்கனி ஓடையில் நிறையா வீடியோவெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த மாங்கனி ஓடையில் நிறையா தண்ணி போகும்போது ரோப் ஒன்று கட்டிக்கிறோம். பாருங்கள், அது பிடிச்சிட்டு தான் ஏறி வரணும், இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை. இதில் மழை டைமில் தண்ணி நிறையா ஃபுல்லாக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோப்பில் பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. நானும் வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கிறேன். கூட்டமாக இருக்குது. பாருங்கள், குழந்தைகள்லாம். ஆனால் இந்த தண்ணிக்கு கீழே இருக்கிற பாறையெல்லாம் வழுக்கும் தன்மைகள்லாம் இருக்குது. ஆனால் செருப்பு போட்டும் ஏறலாம், செருப்பு போடாமையும் ஏறலாம். சில பேர் ஷூ போட்டு ஏறுறாங்க. ஆனால் செருப்பு போட்டு தான் ஏறினேன். ஸ்டிக் கையில் இருக்கிறதுனால ஒன்று பாருங்கள், மாங்கனி தாண்டி போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட இப்போது 7:30 மணிக்கு கிளம்பி 8:30 ஆகி போச்சு. அடுத்தது ஒரு பாறை விழுந்தில் ஒரு சின்ன வேர் ஒன்று பார்த்து பாருங்க. வேர் கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரியே இருந்ததுங்க. நானும் நம்பரும் அசந்து போயிட்டோம். அது கிட்டத்தட்ட பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த வேரை அங்கேயே போட்டு ஒரு கும்பிடு போட்டு வந்துட்டோம். ஏன்னா அது சிவனுடைய சொத்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால அங்கேயே வச்சுட்டு சிவனை நினச்சி போயிட்டுருக்குறோம். பார்த்துங்க, எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன ஓடைகள் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே தண்ணி பஞ்சம் இல்லவே இல்லை. எங்கே பார்த்தாலும் தண்ணி. அந்த தண்ணி எல்லாமே ஒரு மூலிகை கலந்து அந்த செடி கட்டு வர்றதுனால இது எல்லாமே மருத்துவ தண்ணியில் தான் இருக்கும். பாருங்கள், தண்ணி அதிகமாக போயிட்டு பெரிய பெரிய பாறைகள் வழி அப்படித்தான் கமுத்தி போட்டு வச்சுக்கிற மாதிரி பெரிய பாறைகள்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த மழை கம்மியாக இருக்கிறதுனால அப்பா பெரிய அளவில் தண்ணி போல் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஆனால் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு கீழேருந்து மேலே பார்த்தோம்னா பச்சை பசேல் இருக்குது. நிறையா மரங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறைய புல்வெளிகள் கூட இருக்குது. அந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், புல்வெளியாக வறண்டு போய் கிடக்குது மழை இல்லாததுனால. ஆனால் மழை டைமில் இங்கே எல்லாமே பாறை எல்லாமே வளர்க்குற தன்மை உள்ளதாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்று வந்துடுச்சு. அடுத்த வரைக்கும் எல்லாருமே நிறையா தண்ணி குடிக்கிறாங்க. போயிட்டுருக்குது. அடுத்தது ஏறிட்டு இருக்கிறோம். இப்போ காங்கிரீட் இல்லை, இப்போ பாறைகள் தென்படுது. பாறைகள் மேலே கால் வச்சு போயிட்டுருக்குறோம். அந்த ஸ்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்தது வழுக்கு பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ கரெக்டாக 8:30 மணி, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்குது. நாங்கள் மெதுவாக தான் வந்தோம். ஒன்றும் ஃபாஸ்ட்டாலாம் ஒன்றும் போகல. இந்த வழுக்கு பாறைகள்லாம் மழை டைமில்
ஏறவோ இறங்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, பெரிய பாறை செங்குத்தாக இருக்குது. அந்த பாறையில் வந்து உங்களுக்கு படி மாதிரி செதுக்கி விட்டுருக்குறாங்க. ஒரு 6 இன்ச்சு படி மாதிரி செதுக்கி விட்டுருக்குறாங்க. எல்லாருமே அந்த பாறை அந்த படியில் தான் ஏறி போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், பெண்களும் போகிறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளும் போகிறாங்க, வயசானவங்களும் போகிறாங்க. ஆனால் ஸ்டிக் வச்சுக்கிறது நல்லதாக தான் தோணுது. இந்த மாதிரி இடங்கள்லாம் ஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஸ்டிக்கு வாங்கிட்டோம். ஸ்டிக் இல்லாமல் இவங்க அடிக்கடி வர்றவங்களா இருக்கலாம். நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம், ஸோ நாங்கள் ஸ்டிக் வாங்கிட்டோம். பாருங்கள், மலையில் மேலே போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், பாறை வந்து செங்குத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே தான் போகணும். பாருங்கள், முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. இது வந்து வழுக்கு பாறை அப்படிங்கிற பேர். பாறை அங்கே ஒரு ஃபால்ஸு சின்ன நீரோட இருக்குது. அங்கே வந்து குளிச்சுட்டுருக்குறாங்க. பாருங்கள், அருமையான இடங்க. அருமையான இந்த இடத்த பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மலையில் தங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு வந்திருக்கிறோம். ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு தங்க விடமாட்டாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ரைட், என்ன ஆனாலும் சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துருக்கிறோம். பெரிய பெரிய பாறைகள்லாம் பாருங்க கமுத்தி போட்ட மாதிரி இருக்குது. இப்போ வழுக்கு பாறை மேலே ஏறி கீழே இறங்கிட்டு போகலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நிறைய பேர் குளிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி வந்து வழுப்பாறை தாண்டி மேலே குளிக்கிறாங்க. மேலே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால விட்டுட்டோம். பார்த்துக்கிறோம். ஒரு அருமையான வியூ பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது. மேலே சுற்றிலும் மலை. அடுத்தது வந்து காட்டாற்று ஓடை. இது ஒரு சின்ன ஓடை. இப்போ வந்து வழுக்குப்பாறை தாண்டணும்னு ஒரு சின்ன ஓடை. ஓடைக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க சொன்னாங்க, நாங்களும் தண்ணி நிறைய கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் தண்ணி கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. கேன் மட்டும் இருந்தால் போதும். அந்த கேனில் தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். இதெல்லாமே மூலிகை தண்ணின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாமே இங்கே இருக்க செடி கொடி மரங்கள் எல்லாமே மூலிகை சம்மந்தப்பட்டு தான். நாங்கள் பார்த்த மூலிகை பார்க்காத எல்லாமே இங்கே இருக்கும்போது தெரியுது. ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நிறையாவே தண்ணி போய் எல்லாமே பாறையெல்லாம் வலுவலுன்னு இருக்குது. ஆனால் மழை டைமில் இதை கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வேலையாக தான் இருக்குது. இப்போ வந்து காங்கிரீட் ரோடெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாறைகள் வரும். இன்னும் கொஞ்சம் காங்கிரீட் ரோடு இருக்குது. இதை தாண்டி போயிட்டோம்னா காங்கிரீட் ரோடு முடியும்னு சொன்னாங்க. பாருங்கள், அங்கே ஒரு பில்டிங் தெரியுது. இது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸரெல்லாம் தங்குறதுக்கு உண்டான பில்டிங் கட்டி விட்டுருக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பில்டிங்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம். அடுத்தது வந்து ஒரு பாயிண்ட் வருது பாருங்கள். இது வந்து சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து அப்படிங்கிற ஒரு இடம். அவங்களே அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்காரங்களே அந்த இடத்த வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி குடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு தான் இது பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி இங்கே வந்து காங்கிரீட் ரோடெல்லாம் இல்லை, பூரா பாறைகள் தான். பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஊற்று ஒன்று போகுது. அந்த ஊற்றில் தண்ணியெல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டு காலை நினச்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணியெல்லாம் அற்புதமான ஜில்லுன்னு இருக்குதுங்க. போயிட்டே இருக்குது. நிற்கிற தண்ணி கூட அழுக்காக இருக்குது. இந்த தண்ணி எல்லாமே லேசாக போயிட்டே இருக்குது. இது வந்து போன மாதம் பேஞ்ச மழையில் இருந்த தண்ணி அந்த பாறை சத்துக்குள்ளே வந்து அப்படியே வந்துட்டுருக்கலாம். அது போயிட்டுருக்குறாங்க. அந்த இழுக்கு முடிஞ்ச உடனே செங்குத்தான பாறை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாறையில் வந்து ஒரு 1/2 அடி ஸ்டெப் மாதிரி வெட்டி விட்டுக்கிறாங்க. அது வந்து அந்த ஸ்டெப் மாதிரி வெட்டி விட்ட அந்த இடத்துல இருந்தால் ஏறணும். இங்கே வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கயிறு கட்டிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த கயிறு பிடிச்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அந்த கயிறு பிடிக்கலைன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேமராவில் எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். நான் செல்ஃபோனில் படம் பிடிச்சேன். ஆனால் இது டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி படம் பிடிச்சோம்னா சூப்பராக இருக்குது. ஆனால் இதுலேயே நல்லா தான் இருக்குது. பாருங்கள், அடுத்தது அந்த இடத்த தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பக்கமாக ஆக போகுது. கிட்டத்தட்ட 9:45 மணி ஆயிடுச்சுன்னு வைங்க. நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் பெருசாக ஒன்றும் உட்காரவும் இல்லை, நிற்கவும் இல்லை. ஆனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பாறைகள்லாம் கூர்மையாக இருக்குது.
இந்த பாறையெல்லாம் வழுக்கில் கீழே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. செங்குத்தாக இருக்குதுங்க. கீழேருந்து பார்த்தா மேலே அப்படி செங்குத்தாக இருக்குது. கீழேருந்து மேலே வந்துட்டோம். அடுத்தது போயிட்டுருக்குறோம் நாங்கள். பாருங்க, இந்த குச்சியோட கதை இன்னும் கொஞ்சம் இருக்குது. குச்சி அது இன்னும் கொஞ்சம் நேரம் போய் சொல்கிறேன் நான். இந்த குச்சிக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது நான் வாங்கிட்டு போன குச்சி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். நாங்கள் இப்போ பாறையில் ஏறி இருக்கிறோம். பார்த்தீங்களா, ஸ்டெப்பு மாதிரி வெட்டி இருக்கிறாங்க பாருங்கள். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போனேன். என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து மேலே ஏறி இருக்கிறாங்க. நாங்கள் ஏறி நின்று திரும்பி நின்று பாருங்கள், கடைகள்லாம் கூட நிறைய இருக்குது. ஸ்நாக்ஸ் கடை, இது ஜூஸ் கடை பாருங்கள். டீ காஃபி தண்ணி ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கிது, லெமன் ஜூஸ் கிடைக்கிது, சுக்கு காஃபி கிடைக்கிது, எல்லாமே வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து இந்த சிவன்ராத்திரினால ஒரு 4 நாளைக்கு அலௌடுங்களாமா. எல்லா நாளும் அலௌடு கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி இப்படிப்பட்ட விசேஷ நாள்கள் தான் அலோவ் பண்ணுவாங்க தெரியும் போல் இருக்குது. ஆனால் இந்த டைமில் பார்த்து நாங்கள் போயிட்டுருக்குறோம் மேலே. அங்கே சுற்றிலும் மூலிகை செடி நிறைய இருக்குது. அடுத்தது எந்த இடம் வரப்போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஒரு 8:45 9:30 போகுது டைம். ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, மேலே ஏறும்போது நிறைய வெயிட் கொண்டு போகாதீங்க. நாங்கள் வந்து நைட் தங்குறது அந்த ஐடியாவில் பெட்ஷீட்டு, அப்புறம் வந்து காலுக்கு போடுற சாக்ஸ் இது எல்லாமே கொண்டு போகிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக தான் போச்சு என்ற பேக்கு. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது ஒன்று அந்த ஓடையிலிருந்து வந்த தண்ணி தான். கீழே இருந்தெல்லாம் போகிறதில்ல, மேலேருந்து அப்படியே அந்த ஓடையிலிருந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதனால் தண்ணி பிரச்சனை இந்த மலையில் இல்லவே இல்லை. பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கும்போது பெரிய பெரிய பாறை, சுற்றிலே மலை தான், சமவெளிகள் எங்கேயுமே இல்லை. இது வந்து சுற்றிலே மலை இருக்கிறதுனால, இது வந்து சதுரமாக மலை இருக்கிறதுனால சதுரமலை அப்படிங்கிற பேர் வந்துச்சா என்னென்னு தெரியல. பாருங்கள், இந்த மலையில் வந்து ஒரு ஓடை ஒன்று தெரியுது, நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் தண்ணி போயிட்டுருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். அந்த ஃபால்ஸ் தண்ணி ஓடுற சத்தம் வந்து சின்ன சின்ன கேட்குது எங்களுக்கு. அந்த சவுண்டு நல்லாவே கேட்குது. ஏன்னா சுற்றிலும் காடு தானே, அமைதியான இடம், நல்லா சுற்றிலும் கேட்டே இருக்குது அந்த சவுண்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புல்லுகள்லாம் நிறைய முளைச்சி கிடக்குது. அந்த பாறைகளில் வந்து புல் மட்டும்தான் முளைக்க போடுது. அங்கே எதுவும் மரம் இல்லை. ஆனால் நாங்கள் போகிற வழியே பூராமே மரம் தான். நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட அடுத்தது அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அங்கே நாங்கள் தான் போயிட்டுருக்குறோம். அங்கே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவோடு அங்கே போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குதுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. வெயில் மொத்தமாக 8 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஜாஸ்தியாக ஆரம்பிக்கல, 8 கிலோமீட்டர் கஷ்டம்தான் அது. பாறையெல்லாம் போயிட்டுருக்குது. நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. வெளியே வரலாம். இடம் வந்து கோரக்கர் குகை. இது வந்து கீழே இருக்குது. இந்த குகை இருக்கிற இடம் தான் அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு கீழே இறங்கி போவோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர் அங்கே குளிக்கிறாங்க. அங்கே வந்து கோரக்கர் குகையில் சில பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அருமையான இடமா வருது. இடம் கீழே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கோரக்கர் குகை வந்து மிகப்பெரிய பாறை அமைப்பு ஒன்று இருக்குது. அங்கே வந்து சிவலிங்கம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க பெயிண்டில். அருமையான பிளேஸ். இங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கே 1 மணி நேரம் ஆகிப்போச்சு இந்த இடத்துக்கு. அங்கே குளித்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணோம். அருமையான பிளேஸ். ஒரு தண்ணி தெரியுது பாருங்கள். பாருங்கள், கீழே இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த தண்ணி வந்து நிற்கிறது இல்லை, போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த தண்ணியில் தான் நாங்கள் குளித்தோம். ஐஸ் தண்ணி அவ்வளவு கூலிங்காக இருக்குது.
ஆனால் இது கண்டிப்பாக மூலிகை தண்ணி தான். எல்லா மூலிகையும் தொட்டு தடவி வர்றதுனால இந்த தண்ணியில் கண்டிப்பாக மருத்துவ குணம் இருக்குது. இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்குறாங்க, இந்த பாறையில் எழுதி போட்டுக்கிறாங்க. ஆனால் அது அழிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாருமே குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்களுமே அது தெரியாமல் குளிச்சிட்டோம், வேறு வழி இல்லை. பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த பாறையெல்லாம். பார்த்திங்கன்னா உயரம் செங்குத்தாக இருக்குது இந்த பாறையெல்லாம். கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா கீழே தான் போகணும். பாருங்கள் போயிட்டுருக்குறோம். பாருங்கள் குளித்து முடித்து கோரக்கர் குகை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். கோரக்கர் அங்கே இருந்து தவம் பண்ணுனதாக சொல்கிறாங்க. கோரக்கர் வந்து 18 சித்தர்களில் ஒருத்தர். இந்த மலையில் வந்து அவர் வந்து தவம் பண்ணி தண்ணி போயிட்டுருக்குது. இந்த தண்ணி வந்து எங்கேயுமே நிற்கிறது, தண்ணி வந்து சின்ன சின்ன ஓடைகளாக போயிட்டுருக்குது. இந்த தண்ணி தான் கீழே வரைக்கும் போக மாட்டேங்குது. அதில் பாறை இடுக்கில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி, மழை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு அது போயிட்டுருக்கு போடுது. பாருங்கள் இங்கே பெரிய சிவலிங்க உருவம் உடஞ்சி வச்சுருக்காங்க, சிவசிவம் பாருங்கள். இதுதான் கோரக்கர் குகை. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சில பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே தண்ணி போகுது, மேலே வந்து குகை சின்ன இருக்குது. கீழே விவசாயத்தில் கீழே போனால் வீடாக தான், வேறு வெளியில் கட்டிக்க சான்ஸே இல்லை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லாருமே போகிறாங்க. கோரக்கர் குகை டவரில் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து மெடிடேஷன் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த நேரம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணுறப்போ அந்த ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அடுத்தது அந்த குகையை தாண்டணும்னு நாங்கள் போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணி கிளம்பணும். இப்போ 10:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே வந்து கம்பி வலையெல்லாம் கூட போட்டுருக்குறாங்க. ஏன்னா மிஸ் ஆச்சுன்னா கீழே பூரா டீலாக தான். அதில் நீல ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. மலைகள்லாம் அற்புதமாக இருக்குது. இது வந்து ஒரு மொத்தமாக சுற்றிலையுமே மலை, சதுரமலைங்கிறது சுற்றிலையுமே மலைகள்லாம் சதுரமாக இருக்கிறதுனால சதுரகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மலைகள் அடுக்கடுக்காக சின்ன சின்ன மலை கட்டாயி போயிட்டே இருக்குது. போயிட்டுருக்குறோம். எல்லாருமே கொஞ்சம் நாங்கள் 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் தான் போனோம். ரொம்ப ரிஸ்கெல்லாம் கூட எடுக்கல. என்ன பேக்கில் தான் வெயிட் அதிகமாக போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆனால் அடுத்த முறை வரும்போது வெயிட் இல்லாமல் வரணும். சில பேர் நிறைய பேர் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவங்க அப்படி தான் வர்றாங்க. ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்குது. செங்குத்தான பாறையில் இருக்கும்போது நம்ம உடம்பு வெயிட்டு ப்ளஸ் பேக் வெயிட்டு இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் மேலே போயிட்டுருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டே ஏறுறது ரொம்ப சவாலான விஷயமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது பாருங்கள். அடுத்தது ஒரு ஸ்பாட் தெரியுது, ஸ்பாட் பார்ப்போம். இது வந்து இரட்டை லிங்கம் அப்படின்னு போட்டிருக்குது. இரட்டை லிங்கம் இந்த கோயிலில் வந்து இரட்டை லிங்கம், 2 லிங்கம் 2 நந்தி வச்சு பூஜை ஆகிட்டு இருக்குது. அதனால் இரட்டை லிங்கம் இந்த ஸ்பாட்டுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. இல்லை இங்கே 2 லிங்கம் இருக்குது. 2 லிங்கத்துக்கு பூஜை நடக்குது. அதை ஃபோட்டோ எடுக்க விடலை, நான் எடுக்கவும் இல்லை. இரட்டை லிங்கம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆகிருக்குது. பாருங்க நாய் கூட கீழே போயிட்டுருக்குது. இரட்டை லிங்கம் தாண்டி நாங்கள் மேலே போயிட்டுருக்குறோம். பாருங்கள் இனி வந்து காங்கிரீட் ரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சமதளமாக இருக்குது. ஆனால் காங்கிரீட் ரோடு எங்கேயுமே தட்டுப்படல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து காங்கிரீட் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறைகள் இருக்குது. கொஞ்சம் தூரம் சமதளமாக இருக்குது. அப்புறம் வந்து செங்குத்தாக சல்லுன்னு ஏறுது. பாருங்கள் அந்த ஸ்பாட்டை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்குறோம். அடுத்து என்ன இடம் வரப்போகுதுன்னு தெரியல. நாங்கள் மெதுவாக தான் ஏறிட்டு இருக்கிறோம். பாருங்கள் கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து 4 மணி வரைக்கும் அலௌடு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸு ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் பேக்கெல்லாம் எதுவுமே செக் பண்ணுறதில்ல. ஆனால் நான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அடுத்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஸ்பாட்டுக்கு பேர் பச்சரிசி பாறை. கிட்டத்தட்ட நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்தது இப்போ வந்து 12 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க 4 மணி நேரத்தில் ஏறி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து மெதுவாக தான் ஏறினோம். உட்காந்து ஏறினோம். குளிக்கிறதுக்கு எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ டைம் 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு 1 மணி நேரம் ஏறணும் என்னன்னு தெரியல.
போயிட்டுருக்குறோம். இந்த பச்சரிசி பாறைகளை பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பேருன்னு எனக்கு தெரியல. அது வந்து பாறைகள்லாம் கூர்மையாக இருந்தது, அதனால் பச்சரிசி மாதிரி இருக்கிறதுனால பச்சரிசி பாறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாறையில் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காண்ட்ருந்தோம். உட்காண்ட்ருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. கீழே ஒரு பாட்டி வந்து மெதுவாக ஏறி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கைத்தடி எதுவுமே இல்லாமல் ஏறி வந்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து எங்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து, தம்பி அந்த குச்சி ஒன்று கொடுக்குறியா, நான் மேலே ஏற முடியல அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, இத்தனை பேர் போகிறாங்க, இத்தனை பேர் வர்றாங்க, என்னை பார்த்து அந்த அம்மா அப்படி கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் என்னால் யோசிக்கவே முடியல. டக்குன்னு எடுத்து இந்த அம்மா போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் ரெண்டாவது யோசித்தேன், அடடா இது வந்து எப்படி பகவானே நம்மக்கிட்ட குச்சி கேட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, போகிறாங்க வர்றாங்க. என் ஃப்ரெண்டு கூட குச்சி விட்டுட்டு தான் இருக்கிறார். கரெக்டாக என்னை பார்த்து அந்த அம்மா கேட்குது. எனக்கு ரொம்பவுமே நர்வஸ் ஆகிடுச்சு. அந்த அம்மா ரெண்டாவது வந்து பச்சரிசி பாறை தாண்டி போயிடுச்சு. அப்போ ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து அந்த குச்சி இல்லாமையே மேலே ஏறிட்டு இருந்தோம். இப்போ வந்து அடுத்த இடம் என்ன வருதுன்னு தெரியல. இந்த பாறையெல்லாம் பார்க்கும்போது சூப்பரான வியூ இருக்குது. குரங்கு இங்கே வந்து நந்தி மரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட் பாருங்கள். அந்த மரத்துலேயே அந்த வேர் வந்து அதே ஸ்பாட்லேயே அப்படி அமைஞ்சிருக்கு. பின்னாடி வால் இருக்குது, முகம் இருக்குது, நந்தி மாதிரியே இருக்குது. அதனால் நந்தி மரங்கிற பேர் இந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டான இடம் தான். நாங்கள் அடுத்தது போயிட்டுருக்குறோம். எல்லாமே பாறை தான், காங்கிரீட் ரோடெல்லாம் இல்லை. இது வந்து பார்க்கும்போது அருமையாக இருக்குது. இந்த இடமெல்லாம் பச்சை பசேல்னு, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. போகிறவங்க போயிட்டுருக்குறாங்க, இறங்குறவங்க இறங்கிட்டு இருக்கிறாங்க. இறங்குறவங்க இந்த டைமில் இறங்குறாங்கன்னா அவங்க ஏர்லேயராக ஏறி இருக்கணும். ஒரு 5 மணி அந்த மாதிரி ஏறி இருந்தாங்கன்னா கூட இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் ஒரு 2 தடவை காப்பி ஒன்று குடித்தோம், அப்புறம் ஜூஸ் ஒன்று குடித்தோம். இங்கே வந்து குரங்குக்கு பஞ்சமே இல்லை. நான் ஆரம்பத்துலேயும் சொல்லலான்ட்டு இருந்தேன், இங்கே வந்து எப்படி இவ்வளவு குரங்கு ஒரே ஸ்பாட்டில், ஆயிரக்கணக்கான குரங்குகள் கிச்சு 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 கிச்சுன்னு சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதையோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. போகிறவங்க வர்றவங்கெல்லாம் எதையோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு குரங்குகள் இருக்குதுங்க. வேடிக்கை பார்க்குறதுக்கு அருமையான இடம். போயிட்டுருக்குறோம். நாம் அடுத்தது என்ன ஸ்பாட்டு வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி பக்கமாக ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் பக்கமாக இருக்கிறோம். இது வந்து வேட்டை தடுப்பு காவலர் குடியிருப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தங்கறதுக்கு வந்து கட்டியிருப்பாங்க போல் இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி பில்டிங் இருக்குது. போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து ஒரு சின்ன இடத்துக்கு வந்துருக்கிறோம். இது வந்து ஒரு கட்டடம் தெரியுது, ஒரு சின்ன கோயிலாக இருக்குது. இது என்ன கோயில்னு பார்ப்போம். இது வந்து முன்னாடி வேல் அருவாள் எல்லாம் வச்சுருக்குது. இது வந்து ஒரு சின்ன கோயில். என்ன கோயில் பார்ப்போம் பாருங்கள். கோயிலுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஓடை தான் தண்ணி போயிட்டுருக்குது. கருப்பராயன் சன்னதி, பலவாடி கருப்பராயன் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது. ஓடைக்கு பின்னாடி அப்படியே ஓடையை பார்த்து இருக்காரு பார்த்தீங்கன்னா, பலவாடி கருப்புசாமி கோயில். இந்த கோயில் தாண்டோனே கோயில் பக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்கள், அந்த கோயிலை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து என் கையில் குச்சி இல்லை, என் பார்ட்னர் வந்து குச்சியோடு தான் வர்றாரு. நான் குச்சி இல்லாமல் ஏறிட்டேன், ஒன்றும் பிரச்சனை எதுவும் தெரியல. ஆனால் நிறைய பேர் குச்சி இல்லாமல் தான் ஏறுறாங்க. நான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சப்போர்ட்டாக இருக்கிறதுனால குச்சி வாங்கிட்டேன். அந்த குச்சியும் பகவான் பிடிங்கிட்டார். என்னென்னு எப்படின்னு பாருங்கள். சின்ன ஓடை, ஆனால் தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. இங்கே தண்ணி சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், எல்லாருமே கையை வீசிட்டு ஏறுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து நைட் தங்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெட்ஷீட்டு, சொட்ரு, இந்த புல்லை தலைக்கு போடுற புல்லா எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக போச்சு. அதே வெயிட்டாக போச்சு. வெயிட் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக வரலாம். பாருங்கள், போயிட்டுருக்குறேன். கிட்டத்தட்ட நாம் அந்த வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அற்புதமான வியூ. ஆனால் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. அப்போ வந்து முளைச்சது வந்து பச்சை பசேல் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஸ்பாட்டில் இப்போ மழை இல்லை. அதனால் பாறைகள்லாம் சூடாகிடுச்சு. மத்தியான நேரம் ஆயிடுச்சுங்களா, அதனால் பாறையெல்லாம் கடுமையான சூடாக தான் இருக்குது. வெறுங்காலில் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து செப்பல் போட்டிருந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம், அங்கே ஒரு போர்டு தெரியுது. அந்த போர்டு என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரே ஸ்பாட்டில் 2 லிங்கம். எப்படி சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் வருது. இது வந்து சந்தன மகாலிங்கம் போகிற வழி போட்டிருக்குது. இது வெயில் லெஃப்ட் சைடு போனால் சந்தன மகாலிங்கம்,
சரி 3 ரூட் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரைட் சைடு ரோட்டில் போடுறாங்க பாருங்கள். அந்த கம்பியெல்லாம் கூட கட்டியிருக்குது. அதனால் கோயிலை கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் வந்துடுச்சு. பகவான் கோயில் வந்து வந்துடுச்சுங்க. சுந்தர மகாலிங்கம் சுவாமிகளோட கோயில் இங்கே. இது வந்து இவங்களுக்கும் அதுக்கு முன்னாடி சின்ன ஓடை இருக்குது. அந்த ஓடை தாண்டி போனோம்னா சுந்தர மகாலிங்கம். இங்கே ஒரு சின்ன சம்பவம் சொல்லி ஆகணும். இடையில என்கிட்ட குச்சி வாங்கினாங்களே அந்த அம்மா, நான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கும்போது அந்த அம்மா கரெக்டாக எனக்கு வந்து தரிசனம் கொடுக்குது. எப்படின்னு பாருங்க, நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக்குது. அந்த அம்மாவுக்கு என்ன இடையாளம் தெரியல, ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த படியில் உட்காந்துருக்கும்போது தான் இந்த அம்மா வந்துச்சுங்க. அது பகவானே எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். எல்லாம் நம்பிக்கை தானே. வேறு பாருங்கள், சுந்தர மகாலிங்கம் கோயில் போட்டுருக்கு பாருங்கள். இதை போட்டால் கிட்டத்தட்ட 1:20 ஆகிப்போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த கோயிலை நாங்கள் அடைய முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் ஸ்லோவாக தான் நடந்தோம். ஸ்பீடாக நடக்கிறவங்க ஒரு 4 மணி நேரத்தில் நடந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உட்காந்து பொறுமையாக வந்ததுனால, ஒவ்வொரு இடத்தையும் ரசித்து வந்ததுனால லேட் ஆகி போச்சு. அருமையான சுந்தர மகாலிங்கம் கோயிலை வந்து தரிசனம் பண்ணோம். அருமையான தரிசனம். அந்த கோயிலுக்கு நேர் பின்னாடி வந்து சந்தன மகாதேவி அவங்க கோயில் இருக்குது, அவங்க சன்னதி இருக்குது. அங்கேயும் நாங்கள் போனோம். அது சின்ன கோயில் தான், அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செட்டுகள்லாம் போட்டு வச்சுருக்குது. எதுக்காகனா பக்தர்கள் வந்தாங்கன்னா அது தங்கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து வந்ததுலேருந்தே யாரும் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 3 மணியோட க்ளோஸுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அங்கங்கே படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் அந்த வேலையை தான் செஞ்சோம். சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டோம். அன்னதானம்னா அற்புதமான அன்னதானங்க. சாதாரண அன்னதானம்னால சொல்லவே முடியாது. அருமையாக இருந்தது. அந்த அன்னதானம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்து ஓரமாக எடுத்தோம். ஆனால் ஆளை கீழே போகிறவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள்லாம் இங்கே தங்கி ஆகணும் அப்படிங்கிற முறையாக ஒரு ஓரத்தில் படுத்துருந்தோம். அதே மாதிரி எங்களை போலவே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் இங்கே தங்குறதுக்கு தான் இந்த செட்டு போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம், எத்தனை பேர் தான் நைட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தோம். நாங்கள் வந்து சாயங்காலம் வரைக்கும் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறமா மேலே போகலாம், சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, யாரும் தங்கக்கூடாது, அலௌடு இல்லை, கட்டாயம் வெளியே போயிடணும், கீழே இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாயங்காலம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து மகாலிங்கம் ஒரு 6 மணிக்கு மேலே சந்தன மகாலிங்கம் சாயங்காலம் அது சன்னதிக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இரும்பு பாலம் இப்போ வந்து சாயங்காலம் மழை வந்தால் நிறைய தண்ணி போகுது. அது ஒரு சும்மா ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே போயிட்டோம். ஒரு சுந்தர மகாலிங்கம் சைடு அங்கேயும் நல்லா செட்டுகளாக இருக்குது. இதெல்லாம் பக்தர்கள் தங்குறதுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் இங்கே பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்கு நாங்கள் நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி நைட் தங்குறதுன்னு முடிவாயிருச்சு. அதனால் கொஞ்சம் சந்தோஷம். இப்போவே எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணி வந்து 6, 6:30, 7 மணி ஆக போகுது. நாங்கள் மேலே போய் பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட நைட்டு ட்ராவல் பண்ணுனதில் ரொம்ப டயர்டாக இருந்தது. இந்த கோயிலுங்க சந்தன மகாலிங்கம் கோயில். இங்கே வந்து 18 சித்தர்களுக்கு தனி கோயில் அமைச்சிருக்கிறாங்க. 18 சித்தர்களோட சித்தமும் இங்கே இருக்குது. இது சந்தன மகாலிங்கம். அந்த கோயிலும் தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே பிரதோஷம் வேறு இன்றைக்கி அந்த பூஜையும் நடந்தது. பிரதோஷம் முடிஞ்சு சிவராத்திரி பூஜை ஆரம்பம்னு சொன்னாங்க. அது ஒரு 7-8 மணி எல்லாம் ஆகிப்போச்சு. அதையும் பார்த்துட்டு அங்கேயே நாங்கள் தங்கி இருந்தோம். விடிய காலை 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். இது ஒரு அற்புதமான பயணங்க. மனசு பூரா நிம்மதியாக இருந்தது. நீங்களும் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. ஆனால் வெயிட் கொண்டு போகாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.